அனைவருக்கும் வணக்கம். கலியுக மந்திரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கலியுகத்தில் நாம் தினம் தினம் சந்திக்கும் சவால்களுக்கும் எதிரிகளுக்கும் கடன் தொல்லைகளுக்கும் ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நம்மை காத்து ரட்சிக்க ஒரு தெய்வம் இருக்கிறது. ஆம், அவள்தான் ஸ்ரீவராகி அம்மன். அவளது உபாசனை என்பது ஒரு சாதாரண வழிபாடு அல்ல, அது ஒரு போர்க்கவசமாகும். இந்த வீடியோவில் வராகி அம்மனை எப்படி எளிமையாக உபாசனை செய்வது, அதன் பலன்கள் என்ன மற்றும் குருஜியின் வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். சப்தமாதர்களில் ஒருவரான வராகி அம்மன் ஆதிபராசக்தியின் ஒரு உக்கிரமான ரூபம். பன்றி முகம் கொண்டவளாகவும் கையில் கலப்பையையும் தண்டத்தையும் ஏந்தியவளாகவும் காட்சியளிக்கும் அவள் நாம் பயப்பட வேண்டிய தெய்வம் அல்ல. மாறாக நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகள், எதிரிகள் மற்றும் செய்வினைகளில் இருந்து நம்மை கண் இமை போல் காக்கும் ஒரு காவல் தெய்வம். அதர்மம் தலை தூக்கும் போது அவளது சக்தி மிகவும் தேவைப்படுகிறது. அவள் உக்கிரமானவளாக தெரிந்தாலும் தன் பக்தர்களுக்கு தாயைப் போல் கருணையுடன் அருள்பவள். வராகி உபாசனை என்பது பயம் கலந்த பக்தி அல்ல, அது முழுமையான சரணாகதியுடன் கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாதனை. வராகி அம்மனின் உபாசனை நமக்கு என்னென்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். உங்களுக்கு தெரியாமலோ அல்லது தெரிந்தே கெடுதல் செய்ய நினைப்பவர்களின் சூழ்ச்சிகளை தகர்த்தெறிந்து உங்களை பாதுகாப்பாள். வராகி உபாசனை தொடர்ந்து செய்யும்போது நிதி நெருக்கடிகள் நீங்கி கடன்கள் படிப்படியாக குறையும். சட்ட ரீதியான பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களில் இருந்து வெளிவர உறுதுணையாக இருப்பாள். எதிர்மறை சக்திகள் நம்மை அண்டாமல் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவாள். பயம் நீங்கி எந்த ஒரு செயலையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதி உண்டாகும். இப்போது வராகி அம்மனை நம் வீட்டில் எப்படி எளிமையாக உபாசனை செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் உங்களையும் உங்கள் பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். மஞ்சள் நீர் தெளித்து மனதை அமைதிப்படுத்துங்கள். ஒரு சிவப்பு நிற விரிப்பில் வராகி அம்மன் படம் அல்லது சிலையை வைத்து சிவப்பு நிற பூக்கள், குங்குமம், மஞ்சள், விளக்குகள், ஊதுபத்தி, கற்பூரம் ஆகியவற்றை தயார் செய்யவும். இந்த உபாசனையின் மிக முக்கியமான பகுதி மந்திரம். ஓம் க்ளாம் க்ளௌம் வராகி நமஹா என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கவும். மன ஒருமைப்பாட்டுடன் அம்மனின் திருவுருவத்தை மனதில் தியானித்தபடி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பிரசாதங்கள்: எள் உருண்டை, சுண்டல், வெல்லம் கலந்த மாவு மற்றும் மக்காச்சோளம். இவற்றை நைவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு விநியோகிப்பது மிகவும் சிறப்பு. இந்த உபாசனையை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் தொடங்கி தொடர்ந்து 48 நாட்கள் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். ஆன்மீக பாதையில் குருவின் வழிகாட்டுதல் என்பது மிகவும் அவசியம். நாம் பார்த்த இந்த உபாசனை ஒரு பொதுவான வழிமுறைதான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கர்ம வினைகள் மற்றும் ஜாதக அமைப்பு இருக்கும். அவற்றிற்கேற்ப உபாசனை முறைகளை மாற்றியமைக்க வேண்டும். குருவின் ஆசீர்வாதத்துடன் உபாசனை செய்யும்போது உங்களின் பலன்கள் பன்மடங்கு பெருகும். அதனால்தான் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சரியான மந்திர உபதேசம் பெற மற்றும் வராகி அம்மனின் முழு அருளையும் பெற குருவின் வழிகாட்டுதல் கட்டாயம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண குருஜி ஆச்சாரியார் அவர்களை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்கலாம். அவர் உங்களின் கஷ்டங்களுக்கு ஒரு சரியான தீர்வை எடுத்துரைப்பார். குருஜியின் வழிகாட்டுதலுடன் வராகி அம்மனின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். வராகி அம்மன் அருள் என்றும் உங்களை பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் கலியுக மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.